Hi, hello, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இந்த வீக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட் லைவ் ஸ்ட்ரீம்ல பண்ணணும்னு பிளான் பண்ணது. பட் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால திஸ் வீக்கெண்ட் லைவ் வர முடியல. பட் ஸ்டில் அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் எப்போதுமே நம்ம கரெக்டாக இருப்போம்ல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 days பேக். ஸோ ஐம் ரெக்கார்டிங் இட் ஆன் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேவே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் ஸ்டில் சண்டே நீங்கள் இதை பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன அப்படின்னா, இட்ஸ் கோனா பி ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட். அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பில்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை வாட்ச் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ரியாக்ட் நேட்டிவ் பிளேலிஸ்ட்டை போய் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பேசிக்காக என்ன அப்படின்னா, இட்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப். ஸோ யூசிங் ZEGOCLOUDோட நம்ம என்ன அப்படின்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ரியாக்ட் நேட்டிவ் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்பை ரெடி பண்ண போகிறோம். வேர் மல்டிபிள் பீப்புள் கேன் ஜாயின் இன் வீடியோ கான்ஃபரன்ஸ், லைக் வீடியோ சேட் பண்ணுறது, ஆடியோ ஒன்லி, இந்த மாதிரி சேட் பண்ணுறது. ஸோ இதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு நான் தெரியுமா. அண்ட் என்ன அப்படின்னா அந்த ஆப் ஆல்ரெடி என் சிஸ்டம்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா என்னோட மொபைல் யூ கேன் see it here. ஸோ என்னோட மொபைல்ல என்ன அப்படின்னா அந்த ஆப்பை நான் ஓப்பன்ல வச்சிருக்கேன். ஸோ ஐ வில் ஷோ யூ கைஸ். ஸோ இங்கே நீங்க பார்க்கலாம் அந்த ஆப்பை ஸோ இந்த சைட்ல இருக்கும், இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா அதே ஆப்பை தான் நான் என்னோட மொபைல்லேயே ஓப்பன் வச்சிருக்கேன். ஸோ யூ கேன் see it. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியர் நம்ம என்ன அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஐடி கொடுக்கணும். கான்ஃபரன்ஸ் ஐடி, யூசர் நேம், யூசர் ஐடி, இது எல்லாமே அப் டு அஸ். நம்ம என்ன ஐடியோட கொடுக்கலாம். கான்ஃபரன்ஸ் ஐடி என்ன சொல்றேன் அப்படின்னா ஆண்டன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஆர் இல்ல எனக்கு சம் நம்பர் மாதிரி கொஞ்சம் அப்படி வேணும்னு நினைச்சீங்கன்னா AFJ 123 அப்படின்ற மாதிரி நான் கான்ஃபரன்ஸ் ஐடி கொடுத்துக்கிறேன். யூசர் ஐடி என்ன அப்படின்னா இட் கேன் பி எனிதிங், இட் டசன்ட் மேட்டர். நான் சும்மா 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டு யூசர் நேம் என்ன அப்படின்னா ஆண்டன் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ஒன்ஸ் அதை சொல்லிட்டு இங்கிருந்து என்ன அப்படின்னா நான் ஜாயின் நவ் அப்படின்னு கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் மீட்டிங் ஸ்க்ரீனில் நான் ஜாயின் ஆகிட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்னோட நேமை. அண்ட் தென் என்ன அப்படின்னா இங்கேருந்து யார் யார் கரெக்டாக மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் இங்கேருந்து வீடியோ ஆன் பண்ணுறது, வீடியோ டர்ன் ஆன் பண்ணுறது. அண்ட் இதில் என்ன அப்படின்னா கேமரா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்ச் பண்ணிக்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் மைக்கை மியூட் பண்ணுறது, இது ஆடியோ மியூட்டிங்காக. ஸோ ப்ரிட்டி மச் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இது நம்ம நார்மல் கேமரா ஆப்ஷன். ஸோ இங்கே கேமரா டர்ன் ஆன் இந்த சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதே கான்ஃபரன்ஸ் ஐடி கொடுத்து நான் என்னோட மொபைல்ல இருந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னும் ஜாயின் பண்ணல. இது என்ன அப்படின்னா வேற கேமரா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து AFJ அண்ட் விச் இஸ் 1 2 3 அண்ட் யூசர் ஐடி I'll give some random யூசர் ஐடி. அண்ட் யூசர் நேம் நான் Jeejo அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துட்றேன். அண்ட் இங்கிருந்து என்ன அப்படின்னா ஐம் ஜாயினிங் இன். அண்ட் ஒன்ஸ் இங்கே ஜாயின் பண்ணணும், யூ கேன் see myself over here. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் லைக் நான் இங்கே ஜாயின் பண்ணதும். அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா யூ கேன் see it over here. ஸோ என் மொபைல்லேயே கம்ப்ளீட்டாக எனக்கு காமிக்குது. ஸோ தட் ஐ ஹவ் லாக்ட் இன் அவுட் ஸோ அப்படின்ற எல்லாமே. ஸோ யூ கேன் see that over there. அண்ட் இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. லைக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா எத்தனை யூசர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் கேமரா பேக் கேமரா சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ யூ கேன் see this over here. ஸோ பேக் கேமரா இது எல்லாத்தையுமே கூட நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். அண்ட் இஃப் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட் பேக், ஸோ now you can see myself. ஸோ இப்படி தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக போகுது. ஸோ பிகாஸ் நிறைய பேர் எனக்கு கேட்டீங்க ப்ரோ கூகுள் மீட் மாதிரி ஒரு க்ளோன் பண்ணுங்க, லைக் ஜூம் மாதிரி ஒரு க்ளோன் பண்ணுங்க அப்படின்னு. I was thinking it out. அண்ட் அப்போ தான் என்ன அப்படின்னா I figured out ZEGOCLOUD. அண்ட் ZEGOCLOUD யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப எஃபிஷியண்டாக ஈஸியராக இந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ணுறது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்னடா ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிகாஸ் இங்கேருந்து பேசுறது உங்களுக்கு நீங்கள் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா இட் பி ரியலி குட். அண்ட் எஸ், ஸோ இதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது. ஸோ ஒரு கம்ப்ளீட் டெமோ காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா என்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸோ மச் டஃப் ஃபார் யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ now we can start building the application. ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா you can also see லைக் இதுலேயே மீட்டிங்கில் எந்தெந்த மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றது. அண்ட் இப்போ நான் என்னோட வீடியோ ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஸோ யூ கேன் see என்னோட வீடியோ ஆஃப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும்.
ஸோ pretty much எனக்கு என்ன அப்படின்னா வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து வில் ட்ரை பில்டிங் திஸ் அப்ளிகேஷன். ஸோ நான் இப்போ மீட்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மீட்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் குட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் I'll just close out everything. ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் ஐம் கோனா கிரியேட் அ பிராண்ட் நியூ ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது யாருக்கா தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கோ டு த ரியாக்ட் நேட்டிவ் வெப்சைட். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அதில் கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரியாக்ட் நேட்டிவ் சிஎல்ஐ யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் ஹியர் இட் இஸ். ஸோ npx react-native at latest init அப்புறம் ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட நேம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ZEGO ஆப் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துறேன். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா ZEGO ஆப்ன்ற ஒரு நேமில் எனக்கு ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிடும். ஸோ இது கிரியேட் ஆகிட்டு இந்த மீன் டைமில், பிகாஸ் இது அஃப்கோர்ஸ் லைக் ஒரு 2 to 3 minutes எடுக்கும். இந்த மீன் டைமில் நீங்கள் யாராவது என்கிட்ட இருந்து டேரெக்டாக ரியாக்ட் லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமிங் ஜூன் மந்த்ல ஸோ சென்னையில் வந்து ஐம் கண்டக்டிங் அ கம்ப்ளீட் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப். ஸோ நீங்கள் யாராவது அதை அட்டன் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ அட்டன் பண்ணி இட்ஸ் 5 day ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்ஸும் உண்டு. ஸோ ஒன்ஸ் யூ அட் எண்ட் ஆஃப் த 5th day என்ன அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸோ டேரெக்டாக வந்து நேரில் உட்காந்து லேர்ன் பண்ணும். கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல்லே நம்ம ஃபுல்லாக வந்து ஹேண்ட்ஸ் ஆன்ல தான் நம்ம ட்ரைனிங் இருக்கும். ஸோ யூ கைஸ் நோ தட். ஸோ 5 days வந்துட்டு இட்ஸ் அபவுட் கம்ப்ளீட்லி டீவிங் டைப் ஸோ இன் ரியாக்ட். அதனால நீங்க யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க ஸோ டேரக்டா வந்து உட்காந்து நான் லேர்ன் பண்ண நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் எதனால ஐ கேன் ஹெல்ப் யூ கைஸ் அவுட் லைக் சிஸ்டம்ல உட்காந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வருது ஏதாவதுன்னா ஸோ I'll be there with you guys. And என்ன அப்படின்னா வந்து I can help you out there. And of course I'll be teaching you, I'll be training you, and I'll be giving you lot of knowledge in the complete 5 day workshopல in React. ஸோ நீங்கள் யாராவது அதை ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக உங்களுக்கான லைக் லொக்கேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் மறக்காமல் என்ன அப்படின்னா ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் போய்ட்டு கொடுத்துருங்க. அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கேன் ஷேர் த லிங்க் வித் தெம் ஆல்சோ. ஸோ அவங்க வந்துட்டு கூட அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஆஸ்கிங் மீ லைக் இந்த மாதிரி வந்து iOS ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னு. பிகாஸ் வி ஆல் நோ இனிஷியலாக ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இட் வில் பி இனிஷியலைஸ் ஃபார் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த கோகோபாத்ஸ் அப்படின்றது பேசிக்காக iOSக்கானது. அண்ட் அதுதான் இங்கே எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆண்ட்ராய்டுக்கான ப்ரிட்டிமச் செட்டப் எல்லாமே முடிஞ்சு நவ் இட்ஸ் செட்டிங் இட் அப் ஃபார் iOS. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதும் நம்ம என்ன அப்படின்னா டேரெக்டாக நம்ம ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷனை VS Code ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் திஸ். அண்ட் கைஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் கேன் பி அ டெக்னிக்கல் இன்டர்வியூ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் இன்டர்வியூ ஆர் ஈவன் அ கம்ப்ளீட் DSA அதாவது கோடிங் பேஸ்ட் இன்டர்வியூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் the one and only all in one solution உங்களுக்கு என்ன அப்படின்னா it's a techies interview prep platform. So just go to the Google and search for techie and இங்க என்ன அப்படின்னா வந்து directly you can go to techie.com. and இதில் என்ன அப்படின்னா அந்த டாப் யூ கேன் ஃபைண்ட் த இன்டர்வியூ ப்ரெப். அண்ட் இந்த இன்டர்வியூ ப்ரெப்பில் போனீங்க அப்படின்னா வந்து யூ கேன் ஃபிகர் அவுட் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கக்கூடிய எல்லா ஸ்கில் செட்டையும் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இட் கேன் பி அன் MCQ பேஸ்டாக ஃபார் அ கோடிங் பேஸ் லைக் கம்ப்ளீட்டாக DSA அதுவும் கம்பெனி பேஸில் வந்து நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னா ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சைன் இன் மட்டும் பண்ணிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நத்திங் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் சேலஞ்சஸ் பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு போர்ட்ஃபோலியோக்கு எப்படி ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதில் யூ கேன் ஃபிகர் அவுட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் லீடர் போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ டிஃப்ரெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி லைக் 1300+ பீப்புள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ட்ரை டு கெட் மோர் பாயிண்ட்ஸ் அண்ட் லீடர் போர்ட் டாப்ல ஒரு ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் ஜஸ்ட் அ இன்ஃபோ ஃபார் யூ கைஸ். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இதே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கமிங் பேக் ஹியர் இப்போ என்ன அப்படின்னா வந்து இங்கே எனக்கு என் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் மை டிரெக்டரி டு ZEGO ஆப். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் கோட் டாட் அண்ட் இது என்ன அப்படின்னா டேரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிடும். அண்ட் ஒன்ஸ் இட்ஸ் டன் ஐ ஜஸ்ட் ஓப்பன் த விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே
and emulator வந்து சைடுல ஓபன்ல வச்சுக்கிறேன். Done. And என்னோட picture I'll just move it out here. Okay, perfect. Fine. So எல்லாமே வந்துட்டு perfect-ஆ செட் பண்ணியாச்சு and everything is good. Cool. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து here we are inside this and என்ன அப்படின்னா வந்து by default-ஆ எனக்கு இந்த ஆப் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு TypeScript-ல இனிஷியலைஸ் ஆயிருக்கு and நம்ம என்ன அப்படின்னா we are not going to use TypeScript, we are going to use JavaScript, you guys favorite, my favorite. Yes, JavaScript தான் யூஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் எதனால ப்ரோ எப்போ பார்த்தாலும் JavaScript தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் JavaScript is so much powerful. எதனால அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டா யூ கேன் யூஸ் JavaScript, ஆப் டெவலப்மெண்ட்டா யூ கேன் யூஸ் JavaScript, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டா யூ கேன் யூஸ் JavaScript, பேக் அண்ட் சர்வர் டெவலப் பண்ணுமா யூ கேன் யூஸ் JavaScript, மிஷின் லேர்னிங் யூ கேன் யூஸ் JavaScript, கேம் டெவலப்மெண்ட் யூ கேன் யூஸ் JavaScript. ஸோ எல்லா ஃபீல்ட்லையும் JavaScript இருக்கிறதுனால தட் இஸ் வை ஐ கீப் இன் டாப். எதனால இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் TypeScript இஸ் நத்திங் பட் ஆடிங் டைப் casting to the JavaScript தான் வந்து TypeScript. பட் இங்கே நம்ம வந்து TypeScript யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ தட் நம்ம என்ன அப்படின்னா அந்த tsconfig.json ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் இங்கே app.tsx ஃபைலில் வந்து கம்ப்ளீட்டாக அதை ரீநேம் பண்ணிடலாம். கேன் ரீநேம் யூஸ் டு app.js அண்ட் இங்கேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் rnfes அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோன்னா இது எனக்கு ஒரு பிராண்ட் நியூ ரியாக்ட் நேட்டிவ் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணிடும். அண்ட் ஒன் மோர் திங் ஹியர், அது என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் இந்த rnfes கமாண்ட் எனக்கு ஒர்க் ஆகல, உங்களுக்கு மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஜஸ்ட் கோ டு த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த டாப்ல இருந்து 5th ஐகானுக்கு போயிட்டு இதுல வந்து இஃப் யூ சர்ச் ES7 யூ கேன் ஃபைண்ட் அ எக்ஸ்டென்ஷன் கால்ட் as ES7 plus React Redux React Native Snippets by DS Najder அப்படின்னு இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் rnfes அப்படின்ற கமாண்ட்ஸ் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ எனக்கு பை டிஃபால்ட்டாக யான்ல இனிஷியலைஸ் ஆயிருக்கு ப்ராஜெக்ட், பட் உங்களுக்கு NPM இனிஷியலைஸ் ஆயிருக்குன்னா இட் டசன்ட் நீட் டு வரி, இட்ஸ் ஃபைன். என்ன அப்படின்னா வந்து NPM run Android அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் யான் யூஸ் பண்ணல, ஐ ஜஸ்ட் சே யான் ரன் ஆண்ட்ராய்டு. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்டில் எனக்கு அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ சி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டெர்மினல் ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இஃப் எவ்ரிதிங் இஸ் குட் ப்ராஜெக்ட் கரெக்டாக கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இங்கே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஜஸ்ட் ஆப்ன்ற டெக்ஸ்ட் மட்டும் தெரியணும். ஸோ லெட் வி சி எப்படி தெரியுது அப்படின்றது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா ZEGOCLOUD மட்டும் கிடையாது, யூ ஆர் ஆல்சோ யூசிங் ரியாக்ட் நேவிகேஷன். ஸோ நீங்க யாராவது ரியாக்ட் நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாம இருந்திருந்தீங்கனாலோ இல்ல ரியாக்ட் நேட்டிவ் படிச்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ரியாக்ட் நேவிகேஷன் கரெக்டான சோர்ஸ் இல்ல நினைச்சீங்கனாலோ யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். ஸோ இந்த வீடியோல என்ன அப்படின்னா ரியாக்ட் நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் see. அண்ட் கைஸ் அது மட்டும் இல்லாம நீங்க யாராவது ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்ண வச்சீங்கன்னா பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபார் பீப்புள் ஹூ ஆல்ரெடி நோ ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் ஆர் பீப்புள் ஹூ நோ ரியாக்ட் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது எதுவுமே தெரியாம நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ரியாக்ட், உங்களுக்கு ரியாக்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய செகண்ட் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ கம்ப்ளீட் ரியாக்ட் நேட்டிவ் 12 hours கோர்ஸ், அதுவும் தமிழ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்ப்ளீட் பேசிக் ரியாக்ட் நேட்டிவ்ல ஆரம்பிச்சு ஸோ ரியாக்டோட பேசிக் கவர் பண்ணிட்டு கம்ப்ளீட் ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து எண்ட் வரைக்கும் பில்டிங் லைக் 3 to 4 ப்ராஜெக்ட்ஸோட உங்களுக்கு கம்ப்ளீட் 12+ hours கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 149 rupeesக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு அஃபோர்டபுளா எங்கேயுமே கிடைக்காது. ஸோ டெஃபினட்டா வந்து இஃப் யூ வாண்ட் லேர்ன் ரியாக்ட் நேட்டிவ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு என்னோட அப்ளிகேஷன் ஆஃப் கோர்ஸ் கிரியேட் ஆயிட்டு அண்ட் இப்போ என்ன அப்படின்னா ஸோ இதை ஜஸ்ட் மினிமைஸ் இட் அவுட். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா we can start building our application. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இதுல எனக்கு என்ன அப்படின்னா நிறைய பேக்கேஜஸ் நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா we can go to the ZEGOCLOUD and ZEGOCLOUDல எனக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடலாம். ஸோ here I'll go to ZEGOCLOUD.
and here is the ZEGOCLOUD. And ZEGOCLOUD la போயிட்டு டைரக்டா என்ன அப்படின்னா, so first thing I'm going to do is, so இங்க போயிட்டு sign up அப்படின்னு கொடுத்துறேன். and இங்க போய் sign up பண்ணலாம். So before that I'll also check and already account இருக்கா அப்படின்னு, because I'm not sure if account இருந்துச்சு அப்படின்னா I can just use that account and take things out. Okay, so see. So incorrect password. It's just my bad. So password மாத்திக்கிறேன்னா, paper code get ஆகுது. I'll just give the code and here we go. So password change பண்ணிட்டேன் of course, and login பண்ணிட்டு, and yes I'm in, and another almost login பண்ணிட்டு cool. So இப்போ என்ன அப்படின்னா வந்து இங்க I'll create a new project and இங்க நம்ம create பண்ண போறது of course it's a video conferencing application. So video conference select பண்ணிட்டு இங்க next அப்படின்றத கொடுத்துறேன். and இங்க என்ன அப்படின்னா project name கேக்குது. I'll just give conference app YT அப்படின்னு, or YT conference app அப்படின்னு சொல்லிடுறேன். and then இங்க என்ன அப்படின்னா start with UI kits அப்படின்னு சொல்லிட்டு just start the project. so இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ZEGOCLOUD first of all ஒரு project create பண்ணிரும், because then ZEGOCLOUD இருந்து நம்ம just என்ன அப்படின்னா ZEGOCLOUD SDK மட்டும் எடுத்து இந்த கம்ப்ளீட்டா ரெடி பண்றோம் பாத்தீங்களா இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன். இதுல என்ன அப்படின்னா ஜஸ்ட் ZEGOCLOUD SDK எடுத்து வெறும் இந்த கனெக்டிவிட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் வீடியோ டிரான்ஸ்ஃபர். on the other hand ZEGOCLOUD என்ன அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் அவோல போயிட்டு நாட் ஜஸ்ட் வித் தட் நமக்கு என்ன அப்படின்னா ப்ரீ பில்ட் UI கிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க கைஸ். எஸ், ஸோ இதனால என்ன அப்படின்னா நான் அந்த யூஐயை பில்ட் பண்ண வேண்டாம், ரேதர் அவங்களே எனக்கு ப்ரீ பில்ட்டா யூஐ கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நான் வந்து லைக் எனி அப்ளிகேஷன் ஐ பில்ட், பிகாஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ல வீடியோ கால் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் லைக் திஸ், அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆல்சோ வந்துட்டு இட்ஸ் பிகமிங் சோ மச் பாப்புலர். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டிகிரேட் பண்ணோம், ஆல் யூ நீட் டு டு இஸ் ஜஸ்ட் கோ டு ZEGOCLOUD, டேக் இட் அவுட், ப்ரீ பில்ட் யூஐ எடுத்து உங்க அப்ளிகேஷன் நீங்க டக்குன்னு இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இல்ல நான் அதை வச்சு தான் மொத்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறேன் அப்படின்ற போது அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் டேக் த SDK அண்ட் உங்களோட ஓன் யூஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன் திஸ் ப்ராஜெக்ட் ஐ அம் கோனா யூஸ் அ ப்ரீ பில்ட் யூஐ. ஸோ இங்க என்ன அப்படின்னா React Native அப்படின்றதுக்கு போனோம்னா ஸோ அதுக்கான கம்ப்ளீட் கஸ்டமைசபிள் கோட் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் சே சேவ் அண்ட் ஸ்டார்ட் டு இன்டிகிரேட். அண்ட் இங்க என்ன அப்படின்னா அந்த ஆப் ஐடி அண்ட் ஆப் சைன் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இது ரெண்டுமே எனக்கு தேவை when I'm working on the app. ஸோ அதனால வந்து இந்த ரெண்டும் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ டோன்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் கிரியேட் யுவர் ஓன் ப்ராஜெக்ட். ஸோ ZEGOCLOUD போய் சைன் அப் பண்ணிட்டு கிரியேட் யுவர் ஓன் ப்ராஜெக்ட் அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து யூ கேன் டூ திஸ் ஒன் அவுட். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து லெட் மீ கம் பேக் ஹியர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா ZEGOCLOUD இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பேக்கேஜ் yarn add. ஸோ நான் yarn யூஸ் பண்றதுனால yarn add கொடுங்க, நீங்க npm யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா npm install அப்படின்ற கமாண்ட் கொடுத்துரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ZEGOCLOUD/ZEGO-UI-kit-video-video-conference-rn. எஸ், ஸோ இது என்ன அப்படின்னா வந்து எனக்கு ப்ரீ பில்ட்டா இருக்கக்கூடிய அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் யூஐ கிட்ட எனக்கு அப்படியே எடுத்துட்டு வந்துடும் as a பேக்கேஜ். நான் அதை யூஸ் பண்ணி அந்த கம்ப்ளீட் யூஐ ஸ்டஃப்பையும் கொண்டு வந்துடலாம். இட் மேக்ஸ் ஒர்க்ஸ் சோ ஈஸியர் கைஸ். ஸோ டெஃபினட்டா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க யாராவது வந்து ஸோ பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, நீங்க யாராவது நான் பண்ற ப்ராஜெக்ட் பில்ட்ஸோட கோட் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா go and follow me in GitHub. ஸோ என்னோட GitHub லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லாமே ரொம்ப சிம்பிள், github.com/ என்னோட சேனல் நேம் which is also my name, Anton Jeejo. ஸோ ஃபுல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா you will see my profile, follow me there.
so that இந்த ப்ராஜெக்ட் கோடை வந்து நான் GitHubல அப்லோட் பண்ணும்போது you will get a notification. So suppose உங்களுக்கு இந்த கோட் வேணும் அப்படின்னா you can take the code from there. So இப்போ என்ன அப்படின்னா first இந்த ZEGOCLOUD UI pre-built video conference இந்த பேக்கேஜ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். So once இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு what I need is I also need the pre-built UI kit for the React Native application. So அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். yarn add at ZEGOCLOUD search Zego UI kit React Native. So அதையும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். So இதுவும் எனக்கு pretty much install ஆயிட்டு which is good. So ZEGOCLOUDல தான் எனக்கு தேவையான packages எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு and we can just check whether our application is still working fine. So yeah, so இங்க பாத்தீங்கன்னா தெரியும் still app அப்படின்றது இருக்கு which means application is working fine. So இப்போ என்ன அப்படின்னா வந்து like இது வரைக்கும் எல்லாமே fine. So React navigation, of course React navigation set பண்ணிடலாம். React navigation, there we go. இதுல என்ன அப்படின்னா read docs அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க npm யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க, yarn யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ரியாக்ட் நேவிகேஷன் பேசிக்கா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ல மல்டிபிள் பேஜஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண நினைக்கும் போது we opt for the React navigation. With the help of React navigation நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேவிகேஷனை கொண்டு வரலாம். லைக் லிட்டரலி இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்க்கக்கூடிய லைக் டேப் பாரா இருக்கட்டும், சைட்ல இருந்து வர டிராயர் நேவிகேஷனா இருக்கட்டும், இந்த சைட்ல இருந்து வர சாட் பாக்ஸுக்கு வரக்கூடிய டிராயர் நேவிகேஷன், லைக் பேஜ் டு பேஜ் மூவ் ஆகக்கூடிய நேவிகேஷன், இது எல்லாமே வந்துட்டு பவர்ட் பை ரியாக்ட் நேவிகேஷன். பிகாஸ் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்துட்டு பில்ட் யூசிங் ரியாக்ட் நேட்டிவ். ஸோ அதனால சொல்றேன். இங்க என்ன அப்படின்னா வந்து yarn அப்படின்றதுல ஜஸ்ட் காப்பி திஸ் கமாண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டால் ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ். அண்ட் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அன் எக்ஸ்போ மேனேஜ் ப்ராஜெக்ட், இந்த கமாண்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோடது பேர் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த டவுட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் வாட் இஸ் எக்ஸ்போ மேனேஜ் ப்ராஜெக்ட் அண்ட் வாட் இஸ் பேர் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு. பேர் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் தான் ஒரிஜினல் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட். வேற எக்ஸ்போ மேனேஜ் ப்ராஜெக்ட்னா இந்த பேர் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் மேல ஒரு கோட் எடுத்து போட்டேன் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதுதான் எக்ஸ்போ மேனேஜ் ப்ராஜெக்ட். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் தான், பட் அதுக்கு மேல எக்ஸ்போ அப்படின்ற ஒரு லேயர் ஆன் டாப் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ தட் எக்ஸ்போல வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் வந்து உண்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணும், மேப் ஏபிஐ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டப்ஸ் வந்து எக்ஸ்போல அவைலபிளா இருக்கும். ஸோ நான் எக்ஸ்போ மேனேஜ் ப்ராஜெக்டா யூஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போ என்ன அப்படின்னா எனக்கு இப்போ நான் ஏதோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன்னா அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போ கான்ஃபிகர் பண்ணும். பிகாஸ் என் மொத்த அப்ளிகேஷனும் ஆன் லைக் இன்சைட் த எக்ஸ்போ லேயர் இருக்கும். வேறஸ் பேர் ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணும்போது எல்லா செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷன் நானே தான் பண்ற மாதிரி இருக்கும் வித் மை பேர் ஹேண்ட்ஸ் அண்ட் கோட். So that's the major difference. And இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து companies more and more prefer using bare React Native project. So நீங்க இப்பதான் லேர்ன் பண்றீங்க and இப்பதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா you can definitely go for Expo. Once கொஞ்சம் ஓரளவுக்கு React Native இங்க தெரிஞ்சதுக்கு பிறகு definitely try switching and start using bare React Native project. So இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டு பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். I'll come here. So React Native screens and React Native safe area context அதையுமே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். And once it's done, pretty much எனக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. லாஸ்டா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போறது ஸ்டாக் நேவிகேட்டர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தர லைக் ஸ்டாக், நேட்டிவ் ஸ்டாக், ட்ராயர், பாட்டம் டாப்ஸ், மெட்டீரியல் பாட்டம் டாப்ஸ், மெட்டீரியல் டாப் டாப்ஸ். ஸோ இந்த நேவிகேட்டர்ஸ் எல்லாத்த பத்தியும் I have done a complete course guys. ஸோ நீங்க யாராவது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்ண நினைக்கிங்க அப்படின்னா டெஃபினெட்லி செக் த கோர்ஸ். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு courses.techie.com அப்படின்ற URL போயிட்டு யூ கேன் செக் கம்ப்ளீட் 12 hours ரியாக்ட் நேட்டிவ் கோர்ஸ். அதுவும் தமிழ்ல இட்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டா வித் மோர் தென் 3 to 4 ப்ராஜெக்ட்ஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வித் ரிடக்ஸ் டூல் கிட், SQLite, Firebase, authentication, React navigation, இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லா நேவிகேட்டர்ஸோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ராஜெக்ட் இன்க்ளூடடா இருக்குது. So நீங்க React Native learn பண்ண நினைச்சீங்கன்னா go and check that out. It will be really helpful. And yeah, let me come back. Okay, perfect. So இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதுக்கு எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வித் ஸ்மால் GIF here. And இங்க என்ன அப்படின்னா வந்து to use React navigation stack, so first I need to install this command. So இந்த கமாண்டை கொடுத்துறேன் yarn add at React navigation /stack அப்படின்னு. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா I need to install React Native gesture handler. ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன்.
here. And once yon so React Native guest handler add பண்ண பிறகு இந்த line of code so import React Native guest handler அப்படின்றத either on top of our index.js file or app.js file install பண்ணிருக்கணும் அப்படின்னு. So I'll just go to the index.js file. Index.js file ஓட topல அதை கொடுத்துறேன். And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா the last thing is to install the React Native mast view/mast view. So அதை install பண்ணிடுறேன். On add அந்த particular package. So இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எரர் வந்திருக்குது. And now it's cleared. So just நம்ம அப்ளிகேஷன் ஒரு வாட்டி அந்த டெர்மினல்ல இருந்து இங்க இருந்து ஓபன் பண்ணி I'll just reload it. And நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் React Native guest handler module was not found னு வந்திருக்கா. Because எதனால அப்படின்னா வந்து லைக் நம்ம ஆப் கோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுறதுனால ஒழுங்கா உங்க கோடு லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு. Because as we try to install நம்ம வந்து அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதுனால அது ஒழுங்கா லிங்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. So we'll try starting our application again. Yon run Android. So let me see now. And it's installing. Okay, it's almost done. Install ஆயிட்டு இருக்குது. So in the meantime என்ன அப்படின்னா வந்து like video editorல வந்துட்டு if you guys see a little bit stuck here and there. So என்ன அப்படின்னா வந்து even with 16 GB of RAM and complete SSD ல வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு சிஸ்டம். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா ரன் லைக் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் ஐ போஸ்ட் லாட் ஆஃப் மீம் கண்டென்ட். ஸோ அதில் பார்த்தா அது இருந்திருக்கும் லைக் React Native அப்ளிகேஷன் அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். அண்ட் என்ன ஆகுது அப்படின்னா என்னோட சிஸ்டம் வந்து ஈவன் வித் திஸ் மச் ரேம் மை சிஸ்டம் இஸ் ஸ்டில் ஸ்டக்கிங். பிகாஸ் எதுக்காக பேந்த சீன்ஸ் நான் நிறைய அப்ளிகேஷனும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். மேபி தட்ஸ் ஆல்சோ ரீசன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து யூ கேன் சி அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங் பர்ஃபெக்ட்லி நவ். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கைஸ் இது வரைக்கும் கரெக்டாக வாட்ச் பண்ணி இந்த பேக்கேஜஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிங்க. லாட் ஆஃப் எஃபர்ட் கோஸ் பிஹைண்ட் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் உங்கள் லைக் அந்த வீடியோ கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணலாம். அண்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ now let's get back to the topic. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங் இஸ் let me close all these things. ஸோ இங்கே என்ன அப்படின்னா I'm going to create a new folder called as screens. அண்ட் இதில் என்ன அப்படின்னா நான் 2 ஸ்க்ரீன் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து home screen.js, இன்னொன்று conference screen.js. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஜஸ்ட் பேசிக் React Native காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். And the same goes here. Once இதை கிரியேட் பண்ண பிறகு இப்போ என்கிட்ட 2 ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. Next step, I'm going to install the navigation. So not install because navigation of course already install பண்ணியாச்சு. திருப்பி இன்ஸ்டால் பண்ண போறது இல்ல. We are going to set the navigation. இங்க என்ன அப்படின்னா வந்து give navigation. And guys, in between this video எங்க டவுட் இருந்தாலும் மறக்காம அது உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருங்க. So that I can answer it out and help you guys. And இங்க என்ன அப்படின்னா I'll just say index.js. And இப்போ என்ன அப்படின்னா வந்து we are going to set up the navigation. So first என்ன அப்படின்னா I'll import. So import navigation container from React Navigation Native. There it is. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா as we are going to use stack navigator. So first என்ன அப்படின்னா stack navigator ல இருந்து ஒரு function import பண்ண போறேன். at React Navigation stackல இருந்து create stack navigator.
அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி வச்ச ரெண்டு ஸ்க்ரீனையும் இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம், which is the home screen and then import conference screen. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நேவிகேட்டரை வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இதுக்கு ஸ்டாக்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதில் ஸ்டாக் நேவிகேட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிரியேட் ஸ்டாக் நேவிகேட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிரியேட் த ஸ்டாக் காம்பனண்ட். ஸோ அதுக்காக தான் அதை வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் வேரியபிளை கொடுக்குறேன். பிகாஸ் காம்பனண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். தட்ஸ் அ மெயின் ரீசன். நீங்கள் என்ன அப்படின்னா வந்து சே ஃபங்க்ஷன் மை ஸ்டாக் அப்படின்னு இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த காம்பனண்ட் பேசிக்காக என்ன பண்ண போகிறது அப்படின்னா இட்ஸ் கோனா ரிட்டர்ன் த ஸ்டாக் நேவிகேட்டர். ஸோ இங்கே என்ன ஸ்டாக் டாட் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்டாக்ல இருந்து ஸ்க்ரீன் அப்படின்ற காம்பனண்ட் ஐம் கோனா கெட் இட் அவுட். ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க வேண்டியது இதில் ப்ராப் ஸ்க்ரீனோட நேம் அண்ட் இங்கே நான் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பனண்ட் அப்படின்றதுல அந்த ஹோம் ஸ்க்ரீன் காம்பனண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இங்கே ஹோம்னு கொடுத்துருக்கீங்க, கேன் வி கிவ் எனிதிங் எல்ஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன். இதில் நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுக்கலாம் அண்ட் அப்ளிகேஷன் will still work. பட் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதான் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனை வந்து டினோட் பண்ணும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற அதே நேம் கொடுத்தீங்கன்னா மற்ற இடங்கள்லையும் அதே நேம் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேற நேம் கொடுக்கலாம், பட் அப்போ நீங்கள் என்ன நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் த கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுறேன். ஸோ இதான் வந்து பேசிக்காக எனக்கு ஸ்டாக் நேவிகேட்டரோட செட்டப். அண்ட் இதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக இங்கேருந்து என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன் நேவிகேட்டர். அண்ட் இதுல இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன நம்மளோட எந்த டைப் ஆஃப் நேவிகேட்டரா இருந்தாலும் சரி அது நேவிகேஷன் கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கணும். ஸோ நேவிகேஷன் கண்டெய்னர்ல மை ஸ்டாக்கை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இங்க இருந்து அதை என்ன அப்படின்னா பேசிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ ஆப் டாட் ஜேஎஸ்க்கு போயிட்டு இங்க இருந்து என்ன அப்படின்னா இந்த இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்னன்னா அந்த நேவிகேட்டர் காம்பனண்ட்டை மட்டும் நான் இங்க இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் இம்போர்ட் நேவிகேட்டர் ஃப்ரம் /navigation அண்ட் இந்த ஸ்டைல் ஷீட் இந்த மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அதை சேவ் பண்ணதுக்கு பிறகு நவ் ஐ கேன் ட்ரை ரீலோடிங் மை ஆப். ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ரியாக்ட் நேவிகேஷன் செட் ஆகிட்டு. பிகாஸ் ஸ்டாக் நேவிகேட்டர் ஒன் செட் பண்ணீங்கன்னா இந்த டாப்ல தெரியுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெட்டர் வந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு ஹெட்டர் வந்திருக்கு அப்படின்னா இட் மீன்ஸ் ரியாக்ட் நேவிகேஷன் ஹஸ் பீன் செட் அப் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு த்ரூ திஸ் அப்ளிகேஷன் அந்த ஹெட்டர் எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் ஐ கோ டு த நேவிகேஷன் ஃபைல் அண்ட் இங்கே இந்த ஸ்டாக் நேவிகேட்டர்ல ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை அக்சஸ் பண்ணிட்டு இதுல பேசிக்கா என்னன்னா ஹெட்டர் ஷோன் அப்படின்றதுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரீன்ஸ்ல இருந்தும் அந்த ஹெட்டரை தூக்கிடும். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் அஃப்கோர்ஸ் யூஸ் இட் அவுட். பட் நான் பில்ட் பண்ற யூஐல வந்து அது கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் அவுட். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து வி கேன் ஸ்டார்ட் வித் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஹோம் ஸ்க்ரீனில் பேசிக்காக என்ன அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் இன்புட் ஃபீல்ட்ஸ் அண்ட் பட்டன் டு ஜாயின் த கான்ஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக எனக்கு தேவைப்படுறது. அண்ட் ஐ ஸ்டார்ட் வித் த ஹோம் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட். இங்கே என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையானது 3 இன்புட்ஸ். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஐ கிரியேட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ். யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே இருந்து யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் வேரியபிள் empty and then user name இன்னொரு ஸ்டேட் வேரியபிள் இதுவும் எம்டியா தான் இருக்க போகுது. and again இங்க இருந்து என்ன அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஐடி. இதையும் வந்து எம்டியா வச்சுக்கணும். ஸோ இப்போ எனக்கு தேவையான 3 இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா I'm gonna start with the UI now. ஸோ இதுல இந்த வியூக்கு வந்து I'll say style start container and இதுல இன்னொரு text component say style to be style start title and இதுல என்ன I would say let's conference now அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது இன்னொரு view component it says style to be style start home
அண்ட் இதில் என்ன அப்படின்னா எனக்கு தேவையான இன்புட் அண்ட் அதுக்கான கரஸ்பாண்டிங் லேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் வித் டெக்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் styles dot input text அண்ட் இதில் என்ன அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கான்ஃபரன்ஸ் ஐடின்னு வந்துட்டு. பட் நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, நீங்கள் பண்ணது எப்படியோ இருக்குது, இது எப்படியோ இருக்குன்னு. we are not done yet. ஸோ இன்னும் நம்ம பண்ண வேண்டியது ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் அது ஃபுல்லாக முடிச்ச பிறகு then if you see it it will look the same way. நான் எப்படி பண்ணியிருந்தேனோ அதே மாதிரியே இருக்கும். பட் என்ன அப்படின்னா stay till the end of this video. ஸோ அப்போ தான் வந்து you can get the complete project and of course உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாதியாக கவனிச்சிங்க அப்படின்னா you will definitely miss few things. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து next I'm gonna have a text input component. இதுல first I will say value to be conference ID and on change text property use பண்ணி, because on change நம்ம React Native Reactல பார்த்துருப்போம், like event value கிடைக்கும், அது வந்து event.target.value எடுப்போம். whereas இங்கே என்னன்னா எனக்கு on change text ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, அந்த இன்புட்ல டைப் பண்ற டெக்ஸ்ட் வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்றதுக்கு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா டேரக்டா செட் conf ID அப்படின்றதுல அந்த டெக்ஸ்ட் வேல்யூ செட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணி இங்கே பார்த்தோன்னா எனக்கு அந்த இன்புட் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அந்த இன்புட் என்னால் பார்க்க முடியாது. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா இதுக்கு styles dot input அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் 3 different fields. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு டெக்ஸ்ட் காம்பனன்ட் which says enter your user ID and same text input component. The style என்ன அப்படின்னா styles dot input value to be user ID and on change textல text value get பண்ணி set user ID ல அந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணி அதுவும் கிடைச்சிட்டு. and then the last one and மறக்காம இங்க என்ன அப்படின்னா வந்து ஸ்டைல் ஆட் பண்ணிடணும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. styles dot input text and next என்ன அப்படின்னா அதே போல டெக்ஸ்ட் styles dot input text and இதுல என்ன அப்படின்னா enter your user name அப்படின்னு சொல்றேன். so that என்னோட user name வந்து இங்க நான் enter பண்ணலாம். then text input and இதுல என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்றதுல style dot put and then value la username and on change text la text value get பண்ணி இருந்து set username la அந்த text value செட் பண்ணி. ஸோ இது எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதான் இங்கே எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிட்டு. லாஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் அண்ட் பட்டன் என்ன அப்படின்னா நான் டேரெக்டாக பட்டன் காம்பனன்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் அந்த பட்டன் எனக்கு ஸ்டைல் பண்ணும். அதனால ஐம் கோன் யூஸ் மை ஓன் பட்டன் யூஸிங் டச்சபிள் ஒப்பாசிட்டி காம்பனன்ட்டையும் டெக்ஸ்டையும் யூஸ் பண்ணி நானே இது பண்ணுறேன். அண்ட் மறக்காம டச்சபிள் ஒப்பாசிட்டி இம்போர்ட் பண்ணும்போது ரியாக்ட் நேட்டிவ் காம்பனன்ட்லேருந்து ரியாக்ட் நேட்டிவ் பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. because the React Native gesture handler package touchable opacity available இருக்கும், which might cause you issues and errors. so அதனால அது கரெக்டா இம்போர்ட் ஆயிருக்கும் செக் பண்ணிட்டு இப்போ இந்த touchable opacityல டெக்ஸ்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா join now அப்படின்னு சொல்லிடுறேன். and இதுக்கு அடுத்தது touchable opacityல styles dot button and text styles dot button text அப்படின்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ணிடுறேன். so now everything is good. so இப்போ என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே இருக்குது, பட் அஃப்கோர்ஸ் அது எல்லாத்துக்கும் நான் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கண்டெய்னர் அப்படின்ற அந்த கிளாஸ் நேம் இப்போ ஐம் சேயிங் flex1 அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லைக் ஃபுல் பிளாக்காக இல்லாமல் லைக் ஒரு பிளாக் ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். so there we go. so once I had பண்ண of course the screen la எதுமே தெரிய போறது இல்ல, but you guys don't need to worry about it. You are going to see something in your screen.
நீங்க என்ன அப்படின்னா வந்து டைட்டில் அப்படின்றதுக்கு டெக்ஸ்ட் கலர் ஒயிட், font size 30 pixel, text aligned in the center and padding top வந்து ஒரு 10 pixel கொடுக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டாப்ல இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணா ஒரு padding 20 கூட கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹோம் அப்படின்றதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போறேன். Here I would say home அப்படின்றதுக்கு சுத்தி padding ஒரு 20 pixel, பட் அப்கோர்ஸ் ஸ்கிரீன்ல தெரியாது இப்போதைக்கு. அண்ட் இங்க அந்த இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு கலர் ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். அண்ட் பேடிங் பாட்டம் ஆஃப் 5, அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது இன்புட். ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து பார்டர் கலர் டு பி கிரே அண்ட் தென் வித் 100%. and then of course border ஏன் தெரியலனா border width ஆட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த borders தெரியும். then border radius 6 pixels, padding சுத்தி 10, and then margin bottom of 20. எல்லாத்துக்கும் எல்லாம் கேப் கிடைக்கும். and then background color என்ன அப்படின்னா இதுக்கு தனியா ஒரு கலர் ஆட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி or let's say லைக் இந்த மாதிரி லைக் அந்த டார்க் பிளாக்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கிரேயிஷ் பிளாக் மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் ஃபைனலி என்ன அப்படின்னா ஒயிட் அப்படின்னு கொடுத்துறேன். அண்ட் இப்போ இதில் நான் என்ன டைப் பண்ணாலும் அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன அந்த மாதிரி ஒயிட் கலர் டெக்ஸ்டாக வரும், which is a good thing. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா guys பர்ஃபெக்டாக பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா யூஆர் டூயிங் ரியலி a great work. ஸோ கீப் ஃபாலோவிங் இட். அண்ட் மறக்காம இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த இன்புட் டெக்ஸ்ட் எல்லாமே கிடைச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் கூட ஸ்டைல் த பட்டன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் இஸ் பி 09 FF A4 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் பேடிங் வெர்டிக்கல் வந்து 10 அண்ட் பார்டர் ரேடியஸ் வந்து 6 அப்படின்னு கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட்டன் இருக்கு, பட் டெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் அந்த கார்னர்ல இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா பட்டன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து பியூர் பிளாக் கொடுத்துட்றேன். அண்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அண்ட் இதுக்கு அடுத்தது ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 600 ஆட் பண்ணுறேன். ஸோ தட் வில் பி லிட்டில் பிட் திக்கர். இப்போ என்ன அப்படின்னா இது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ நவ் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன். பிகாஸ் இப்போ என்ன இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா இதில் நான் கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணேன் என் கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீனுக்கு போய், பிகாஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன் இஸ் அ பிளேஸ் வேர் ஆக்சுவல் கான்ஃபரன்ஸ் அக்கோ. ஸோ அங்கே தான் அந்த வீடியோ கால் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அப்போ அது நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எனக்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த ஸ்க்ரீனுக்கு எடுத்துட்டு போகணும். அண்ட் அதுக்கு என்ன அப்படின்னா there is a nice way to do that, and அதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ coming back to the home screen, இங்க என்ன அப்படின்னா navigate அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் நேவிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இங்க என்ன அப்படின்னா கான்ஸ் நேவிகேஷன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுல யூஸ் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ்ல இருந்து ஒரு ஹூக் அசைன் பண்றேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நேவிகேட் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன நேவிகேஷன் டாட் நேவிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்க்ரீனோட நேம் மென்ஷன் பண்ணும். ஸோ அதான் இங்க நான் கொடுத்துருக்க நேம்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இப்போ நீங்களும் இதே நேம் கொடுத்துருந்தீங்கன்னா அதே யூஸ் பண்ணலாம். வேற கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க நேம் இந்த இதில் மென்ஷன் பண்ணிட்டு விச் இஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன் கமா எனக்கு என்னென்ன பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுல என்னன்னா யூசர் ஐடி, யூசர் நேம் and then config id. ஸோ மூணுத்தையுமே கொடுத்துறோம். ஸோ அது எல்லாமே எனக்கு பாஸ் ஆயிரும். அண்ட் இந்த நேவிகேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை டைரக்டா என்ன அப்படின்னா அந்த டச்சபிள் ஒபாசிட்டியில ஆன் ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து கால் பண்றோம். ஸோ தட் அந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியுது கிளிக் பண்ணா கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன் வருது பாருங்க. பேக் வந்தேன் அப்படின்னா திருப்பி எனக்கு பழைய ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ நேவிகேஷன் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன்.
அண்ட் அந்த வேல்யூ சென்ட் ஆகுதா இல்லையான்றதை நான் கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீனில் போய் தான் செக் பண்ண முடியும். ஸோ கைஸ், ஹோம் ஸ்க்ரீன் இஸ் கம்ப்ளீட்லி டன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கங்க்ராச்சுலேட் யுவர் செல்ஃப். பிகாஸ் எதுக்காகனா நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுற ஒர்க் சின்ன சின்ன ஒர்க்கையும் அப்ரிஷியேட் பண்ணணும். பிகாஸ் எதுனாலனா இத்தனோடு ப்ராஜெக்டா இவ்வளோ தானே அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா இட்ஸ் டூ டஃப் டு டூ பிக் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்போதே என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. லைக் சூப்பர் இது முடிச்சிட்டோம், சூப்பர் இது வந்துட்டு இது வரைக்கும் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் தான் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பண்ணும்போது யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த பிக் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ உங்களுக்கே வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோண ஆரம்பிக்கும் when you start enjoying doing the development. So that is how the process goes. ஸோ அதனால சொல்றேன், ஹோம் ஸ்க்ரீன் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க பர்ஃபெக்டா அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்களே வந்து உங்களை தோல்ல தட்டிக்கோங்க. பிகாஸ் நவ் யூ ஆர் கோனா மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். ஸோ கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன் மூவ் ஆகலாம். நீங்க என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், இங்க இருந்து நான் பாஸ் பண்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கெட் பண்ணணும். இதுக்கு என்ன அப்படின்னா இங்க அதே ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ்ல இருந்து எனக்கு ரவுட் அப்படின்னு ஒரு ஹூக் இருக்குது. ஸோ யூஸ் ரவுட், ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த யூஸ் ரவுட் ஹூக்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியில எனக்கு பெராம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஈக்குவல் டு ரவுட் டாட் பெராம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது பேசிக்கா என்ன அப்படின்னா இங்க இருந்து நான் பாஸ் பண்ணிருக்கேன் இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த பெராம்ஸ் ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே அந்த ஆப்ஜெக்டா தான் தரும். அதை நான் டேரக்டா டீஸ்ட்ரக்சர் பண்ணி ஜஸ்ட் அந்த 3 வேல்யூஸை மட்டும் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க இருந்து நான் கன்சோல் லாக்ல அந்த 3 வேல்யூஸையும் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துடலாம் இஃப் இட்ஸ் ஒர்க்கிங் ரைட் ஆர் ராங். ஷியவியா கான்ஃபரன்ஸ் ஐடி ஒரு ஐடி கொடுத்துட்டு யூசர் ஐடி யூசர் நேம் சென் அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஜாயின் நோ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் நோ கொடுத்தோன்னே அந்த யூசரோட ஐடி யூசரோட நேம் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஐடி எல்லாமே எனக்கு என்ன ஆகுது இந்த ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் நான் பாஸ் பண்ண டேட்டா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து என்ன ஆகுது கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன். பிகாஸ் எதுக்காகனா லைக் ரியாக்ட் நேவிகேஷன்ல எப்படி ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன்ல எனக்கு தேவையான ஒர்க் எல்லாத்தையும் இது பண்ணலாம். ஸோ கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ டேரக்டா இங்க இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are not going to work with any UI stuff primarily. நீங்க யோசிக்கலாம் என்ன எல்லாம் சொல்லிட்டு ஹோம் ஸ்க்ரீனே ஃபுல்லா யூஐல தான் இருந்துச்சுன்னா எஸ், பட் இந்த அப்ளிகேஷனோட கோருக்கு நம்ம எந்த யூஐ ஒர்க் பண்ண போறது இல்லை. பிகாஸ் ZEGOCLOUD has their own UI stuffs. ஸோ அதுக்கான ZEGOCLOUDக்கான லிங்க்ஸும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் இட் அவுட். அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா ஃப்ரம் அட் இங்க இருந்து ZEGOCLOUDல ஸோ ZEGOCLOUDோட ப்ரீபில்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து டேரக்டா இம்போர்ட் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து சே ZEGO UI kit அண்ட் அஃப்கோர்ஸ் இங்க என்ன அப்படின்னா வந்து throwing an error. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா ரியாக்ட் டெலிகேட் காம்பனன்ட் குட் நாட் பி ஃபவுண்ட் வித்தின் தீஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பேக்கேஜ் ஜேசன்ல பார்த்தா தெரியும் ரியாக்ட் டெலிகேட் ஒரு காம்பனன்ட் இல்லை. ஸோ த பெஸ்ட் வே டு ஓவர் கம் திஸ் இஸ் ஜஸ்ட் இங்க இருந்து இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்ணிடலாம் அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிடலாம் which is the React Delegate component அப்படின்றது. Because we never know, so this is also a responsible package. So once அதை இன்ஸ்டால் பண்ண எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. ஒரு வாட்டி சேஃப்டிக்கு ரீலோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம்னா தெரியும் ஆப் ஸ்டாப்ட் அப்படின்னு வந்துருக்குது. ஸோ பிகாஸ் எதுக்காகனா நம்ம சேஞ்சஸ் பண்ணதுனால இட் மைட் பி இதை க்ளோஸ் பண்ணிட்டு let me start again. Run Android. It's starting the project. So the project boot up பண்ணும்போது மட்டும் வீடியோ என்னன்னு தெரியல லைட்டா ஸ்டக் ஆகுது. I'm not sure like why is this things happening, but guys this thing works perfectly fine. All you guys need to do is just subscribe button மட்டும் click பண்ணிட்டு போங்க because நிறைய பேர் subscribe பண்ணாம இருக்கீங்க. So please subscribe and support our channel. So கூடி சீக்கிரமா வந்து we are just like 10 videos away, I think so, like 10 to 15 videos away from reaching the 200 videos mark. So அதுக்கு முன்னாடி வந்து like certain milestones நம்ம சேனலை ரீச் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. So please guys support our channel and almost நமக்கு வந்து
ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் ஆக போகுது. பிகாஸ் இது வரைக்கும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ரியாக்ட் நேட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைக் ஆசை காமிச்சு மோசம் பண்றதுன்னு அந்த மாதிரி அப்படியே ஒரு 95% வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு டக்குன்னு சாரி பில்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி வரும். பார்க்கும்போதே ரொம்ப கடுப்பா இருக்கும். என்னடா இது எல்லாமே வந்துட்டு ஓகே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நினைப்போம், புஃப் அப்படின்னு சொல்லி கடைசி டைம்ல வந்து எவ்ரி திங் ஜஸ்ட் பிரேக்ஸ் அவுட். அண்ட் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்றது இனிமே டஃபா இருக்கும். ஸோ அது நேட்டிவ் ஆப்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த இஷ்யூ கண்டிப்பா வரும். பிகாஸ் எதனாலனா நம்ம எழுதுற கோட் நேட்டிவ் கன்வெர்ட் ஆகி ரன் ஆகணும் அப்படின்றதுனால. பட் நவ் ஐ எம் ஹோப்பிங் ஆல்மோஸ்ட் 96%, 99% வரைக்கும் வந்துட்டு ஹோப்பிங் எவ்ரி திங் வில் கோ ஃபைன். அண்ட் எஸ், ஸோ ஏபிகே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுட்டு, விச் மீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட், ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுட்டு. அண்ட் ஓகே, எக்ஸ்பிரஸ் இன்ஜின் இது இனிஷியலைஸ் பண்ணா இது வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. ஓகே, ஸோ நவ் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் சேஸ் ZEGO எக்ஸ்பிரஸ் இன்ஜின் ரியாக்ட் நேட்டிவ் என்ன அப்படின்னா இஸ் நாட் ஃபவுண்ட் within the project அப்படின்னு வந்திருக்கு. which means அப்போ அதையும் நான் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறேன். install it yarn add ZEGO express engine react native அப்படின்ற பேக்கேஜ். and yes, so இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு. let me try this now. எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ் லைக் வழக்கமா லைவ்ல பண்ற மாதிரி தான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்பெல்லாம் பண்றது இல்லை. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு லைவ்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ரன் ஆகும்போது ஐ கேன் ஜஸ்ட் பாஸ் இட் அவுட் அண்ட் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் லைக் இட். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னா எனக்கு என்ன எரர் வருதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போதான் என்னன்னா அந்த எரர் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். அதுக்காக தான். So stay till the end of this video, watch the video fully and மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் கமிங் அப். ஓகே, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே வந்துட்டு அப்படியே பக்கத்துல இருந்து டக்குனு பிரேக் ஆகிற மாதிரி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் ஒன் திங் வித் ரியாக்ட் நேட்டிவ். இப்பவும் அதே மாதிரியே வந்திருக்கு ஆப் இஸ் இன்ஸ்டாலிங் எவ்ரி திங் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் see எவ்ரி திங் கோஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு கூல் அண்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்ளிகேஷன். லெட்ஸ் see. எஸ், there we go. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹோம் ஸ்க்ரீன் திருப்பி வருது. விச் மீன்ஸ் ZEGOCLOUDக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ வாட் ஆர் த பேக்கேஜஸ் ஆர் ZEGO Express Engine React Native, ZEGOCLOUD/ZEGO-UIKit-React Native, ZEGOCLOUD/ZEGO UIKit Pre-built Video Conference React Native. ஸோ இந்த பேக்கேஜஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஐ மிஸ் ஃபியூ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா we can continue here இந்த கான்ஃபரன்ஸ் ஸ்க்ரீன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த ZEGO UI கிட்ட இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருந்து டைரக்டாக அந்த ZEGO UI கிட்ட யூஸ் பண்ணிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே என்னன்னா மறக்காம styles.container அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இங்கே அந்த கண்டெய்னருக்கு சிம்பிள் ஸ்டைல் ஜஸ்ட் ஸ்க்ரீனோட என்டையர் ஹைட்டை மட்டும் எடுத்துக்க சொல்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்னன்னா அந்த ZEGO UI கிட்ல வந்து எனக்கு தேவையான சில ப்ராப்பர்ட்டிஸ் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். சில ப்ராப்ஸ் இங்கே பாஸ் பண்ணும். ஸ்டார்டிங் வித் ஆப் ஐடி. அண்ட் மறக்காம என்னன்னா இந்த ப்ராப்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கணும். ஆப் ஐடி ஐ&D கேபிட்டல். ஸோ நீங்கள் ஐஏ கேபிட்டல் கொடுத்து டிஎஸ் ஸ்மால் அப்பெல்லாம் கொடுத்துட்டோம் யூ டெஃபினெட்லி வில் கெட் சம் எரர்ஸ். ஸோ அதனால வந்துட்டு கொடுக்கும்போது அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து கம்மிங் பேக் டு ZEGOCLOUD. ஸோ ஹியர் இஸ் ஆப் ஐடி. ஸோ ஆப் ஐடியை காப்பி பண்ணிட்டு ஆப் ஐடி மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆப் சைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து அந்த ஆப்போட சிக்னேச்சரை வந்துட்டு ஆட் பண்ணும் ஹியர். ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்தது I need to enter the user ID. So user ID பேசிக்கா இதுவுமே D capital. இங்க இருந்து என்ன அப்படின்னா நம்ம கெட் பண்ற அந்த user ID வேல்யூ பாஸ் பண்ணிடுறேன். அடுத்தது யூசர் நேம். ஸோ இதுல நம்ம கெட் பண்ற ஒரு யூசர் நேம் வேல்யூ பாஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் ஐடி. கான்ஃபரன்ஸ் ஐடியில வந்து கான்ஃப் ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் லாஸ்டா என்ன அப்படின்னா வந்து
over here because முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கான்ஃபரன்ஸ்ல என்டர் பண்றது மட்டும் கிடையாது, அதுல நான் வெளியே வரும்போதும் சரி. ஸோ வெளியே வரும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு திருப்பி இந்த ஸ்க்ரீனுக்கு வரணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணிட்டு இதுல ஆன் லீவ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் லிசனர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுல டைரக்டா என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நான் அந்த மீட்டிங் விட்டு லீவ் ஆகும்போது ஸோ இங்க என்ன பண்றேன்னா அதே போல நேவிகேஷனை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ கான்ஸ் நேவிகேஷன் இஸ் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன் ஹூக். ஸோ இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா நேவிகேஷன் டாட் நேவிகேட் பேக் டு த ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து திருப்பி வெளியே எடுத்துட்டு வந்துடும். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ரைட். என்னோட மொபைல் ஃபோன்லேயே நான் என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வித் அ கேபிள் ஐ ஹவ் கனெக்டட் மை மொபைல் ஆல்சோ டு மை சிஸ்டம். ஸோ போத் எமுலேட்டர் அண்ட் என்னோட மொபைல் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஆப் சைமல்டேனியஸாக எனக்கு வந்து ரன் ஆகுது. அண்ட் that's ஒன் திங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து if everything is right அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும் இப்போ. ஸோ ஃபைனல் டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். கான்ஃபரன்ஸ் ஐடி லெட்ஸ் சே 1306200 and then user ID let's say 123 and username Anton அப்படின்னு சொல்றேன். அண்ட் இங்க இருந்து ஜாயின் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் அப்ளிகேஷன் pretty much closed and that's weird because எதுக்காகனா அப்படி ஆகக்கூடாது. பட் நமக்கு நம்ம அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. let's see what happened. okay something is not right. திருப்பி ஓபன் பண்ணி பார்க்கலாம். okay here we are 1 2 3 4 5 user id 1 name கொடுத்துட்டு join now. okay so என்ன அப்படின்னா it says app keeps turning off. okay so இது எதனால வருது அப்படின்னா வந்து like it cannot turn on few things அப்படின்னு வருது. okay so எரர் வருது நல்லது. என்ன ப்ரோ டயலாக் ஆட்ல ஒரு டயலாக்லாம் சொல்றீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இட்ஸ் ரியலி ட்ரூ பிகாஸ் வென் யூ ஆர் லேர்னிங் சம்திங் பிகாஸ் எதுக்காகனா நீங்க ஒர்க் பண்ணும்போது எரர் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும், கடுப்பாக இருக்கும். பட் வென் யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன் பிகாஸ் இந்த வீடியோ பார்த்து யூ ஆர் ட்ரைங் டு டூ திஸ் ப்ராஜெக்ட் ரெப்ளிகேட் திஸ். ஸோ அப்போ அந்த எரர் வரது நல்லதான். ஸோ தட் இந்த மாதிரி எரர் வரும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ பேசிக்காக என்னன்னா என்னால் வந்துட்டு மை கேமரா ஆக்சஸ் கெட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் இதான் சொன்னது லைக் நம்ம இப்போ பேர் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுனால எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் நான் தான் பண்ற மாதிரி இருக்கும். வேறஸ் ஆண்ட்ராய்டில் பண்ணும்போது லைக் எக்ஸ்போ மேனேஜ்லாம் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்போ இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கும். பட் ஹியர் இட்ஸ் நாட் த கேஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டில் ஆப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள சோர்ஸ் மெயின் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூசர்ஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி சில பெர்மிஷன்ஸ் ஆட் ஆயிருக்கும். இதுல என்ன அப்படின்னா ஐ நீட் டு ஆட் ஃபியூ மோர் பெர்மிஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து வைஃபை ஸ்டேட் ஆக்சஸ் பண்றதுக்கு ஹியர் அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து ரெக்கார்ட் ஆடியோ ரெக்கார்ட் இது பண்றதுக்கு அண்ட் தென் இன்டர்நெட் ஆக்சஸ் இஸ் ஆல்ரெடி கிவன் அண்ட் தென் நெட்வொர்க் ஸ்டேட் ஆக்சஸ் பண்றதுக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து they have already mentioned in their pretty much their docs. I just missed it out. And இதுக்கு அடுத்து of course என்ன அப்படின்னா கேமரா பெர்மிஷன். okay and then bluetooth permission, audio settings modify பண்றதுக்கு on a permission. ரைட் அண்ட் கைஸ் இதை டைப் பண்ணும்போது டோன்ட் மேக் எனி மிஸ்டேக். ஸோ அது எப்படி இருக்குதோ அப்படியே டைப் பண்ணுங்க பிகாஸ் இது எல்லாமே பை டிஃபால்ட் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய பெர்மிஷன் ஸ்டேட்ஸ் இது எல்லாமே. லைக் நீங்கள் வந்து சில ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் ஆர் யூ ரெடி டு அலோவ் திஸ் ஆப் டு ஆக்சஸ் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி XYZ திங்ஸை காமிப்பாங்க. நம்மளும் என்னென்ன வாசி பார்க்காம எஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ என்ன ஆகும்னா தே கெட் தி ஆக்சஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து பேசிக்காக நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா இன்டர்நெட் வைஃபை ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்காங்க. ஸோ தட் இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ லாக் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா வைப்ரேஷன் ஸ்டேட். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்காக ஆக்சஸ் கொடுத்துறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது நம்ம இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சேஞ்ச் பண்ணதுனால நம்ம ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும்.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோகாட் ஐஃபன் ரூல்ஸ்.pro அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா ஐம் ஹேவிங் அ ஸ்மால் கான்ஃபிகரேஷன். என்ன அப்படின்னா ஐஃபன் கீப் ஸ்பேஸ் கிளாஸ் ஸ்டார் ஸ்டார் டாட் ஜீகோ டாட் ஸ்டார் ஸ்டார் இந்த இது கொடுத்துறேன். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா ஜீகோட பேக்கேஜை என் ஆப்புக்குள்ள எடுத்துட்டு வந்து அதுக்கு பிறகு ஆப்போட பேக்கேஜை அதை மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றேன். இது நீங்க ஆண்ட்ராய்டில் ரொம்ப டீப்பா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்க போன்ல நீங்க ரொம்ப உட்காந்து யூனோ டிக் பண்ணி பார்ப்பீங்கன்னா யூ டெஃபினெட்லி நோ திஸ். என்ன அப்படின்னா நீங்க எந்த அப்ளிகேஷன் எந்த ஆப் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணணும் டேரக்டா பாத்தீங்கன்னா தெரியும் காம் டாட் அந்த ஆப்போட நேம் டாட் சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து உங்க ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ள இதோ உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ல கிரியேட் ஆயிருக்கும். லைக் அந்த ஆப்போட டேட்டா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு எங்க என்ன அப்படின்னா அந்த சேம் வே ஜீகோவோட கிளவுடுக்கு அண்ட் QI கிட்டுக்கு தேவையான கோட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைல்ஸை நம்ம ஆப்ல வைக்கிறதுக்காக தான் இந்த இதை ஆட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆண்ட்ராய்ட் பெர்மிஷன் தேவையான பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த இதை நீங்கள் செட் பண்ணதுக்கு பிறகு யூ கேன் டைரக்ட்லி கம் பேக் ஹியர். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா ஸோ நான் மொபைல்லேயே வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யான் ரன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து திருப்பி அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணதுனால சேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் வச்சு திருப்பி அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ணும். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா hoping for it to work because இது ஒர்க் ஆகணும் நம்புவோம். ஸோ இது ஒர்க் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. சி ஓகே ஆல்மோஸ்ட் 99%. ஸோ எமுலேட்டர் அண்ட் மொபைல் ஃபோன் ரெண்டுலையுமே எனக்கு ஆப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹியர் இஸ் மை மொபைல் ஃபோன். ஓகே ஸோ இங்கேயும் பார்க்கலாம் நீங்க ஸ்டார்டிங் அப் கூல் ஸோ வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் டைம் இது வரைக்கும் எல்லாமே வந்துச்சு. ஸோ கான்ஃபரன்ஸ் ஐடி ஐ வுட் சே 1 2 3 4 5. யூசர் ஐடி ஐ வுட் சே 1 அண்ட் யூசர் நேம் Anton அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் நவ் கொடுக்குறேன். அண்ட் பூம் தேர் வி கோ. ஸோ அலோவ் டு ஆடியோ வீடியோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ மீன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி வருது. அண்ட் இங்க இருந்து யூ கேன் கம்ப்ளீட்லி see this லைக் அந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஸோ நார்மலா நம்ம பார்க்கும்போது அந்த கீழே இருக்க ஐகான்ஸ் தெரியாது. பட் நான் டேப் பண்ணும்போது ஐகான்ஸ் எனக்கு வந்துடும். நான் வீடியோ ஆஃப் பண்ண அப்படின்னா வீடியோ எனக்கு ஆஃப் ஆகுது. அண்ட் அதே போல டர்ன் ஆன் பண்ண அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங் பண்ண கேமரா சேஞ்ச் பண்ண அப்படின்னா வந்து ஸோ அந்த பேக் இன்னொரு கேமரா சேஞ்ச் ஆகும்போது தான் பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் எனக்கு வந்துடும். எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா என்னோட மொபைல்ல இருந்து ஐ எம் ட்ரைங் டு கனெக்ட் தட். ஸோ 1 2 3 4 5 கான்ஃபரன்ஸ் ஐடி யூசர் ஐடி ஒன்று கொடுத்துட்டு ஜீஜோ அப்படின்ற நேம்ல நான் ஜாயின் பண்றேன். அண்ட் எஸ் அலோவ் அண்ட் தேர் வி ஆர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ மீன் அண்ட் இட் ஹாஸ் அலோவ்ட் மீ டு ஜாயின் த கான்ஃபரன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் பார்க்கலாம் நீங்க கம்ப்ளீட்டா யூ கேன் see this over here. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அலோவ் பண்றது மற்ற விஷயங்கள் எல்லாமே I mean guys so it's working perfectly fine. அண்ட் இங்க இருந்து நல்லா இதை ஆஃப் பண்ண முடியுதா? எஸ். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் on camera good and let's change the stubs. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ என்னோட டேபிள் சிஸ்டம் டேபிள் கொஞ்சம் மிஸ்ஸியராக இருக்கும். ஸோ டோன்ட் மைண்ட் இட் அவுட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூ கேன் see this out and yeah there it is. ஸோ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. திஸ் இஸ் குட் திங். ஸோ இப்போ நான் வெளியே வந்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு என் ஃபோனில் வந்து ஆப்வியஸ்லி வெளியே வந்துட்டு அண்ட் இங்கேருந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா let's see that there we go. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இங்கே எனக்கு அது பர்ஃபெக்டாக க்ளோஸ் அவுட் ஆயிட்டு which is really good thing. So almost like ஒரு 1 hour-குள்ள we built a complete React Native based video conferencing application. Just 1 hour. Completely we have built it. So எந்த அளவுக்கு வந்து with the help of ZEGOCLOUD நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றது you can see it out. So this is how powerful ZEGOCLOUD is. So definitely எல்லாருமே ZEGOCLOUD try பண்ணி பாருங்க. So even for your college projects or you know ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா பிகாஸ் தே ஹேவ் லைக் லாட் ஆஃப் SDKs அண்ட் UI kits ப்ரீ-பில்ட்டா. பிகாஸ் இந்த அளவுக்கு நான் எந்த விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் நான் பார்த்தது இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் இட் அவுட். ஸோ டெஃபினட்டா அந்த கான்ஃபரன்ஸ் ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் இட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல யூ கேன் டேக் மீ அவுட் அண்ட்
show me like bro நானும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியும், ஸோ நீங்களும் இந்த ப்ராஜெக்ட் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். You can follow me there. It's just instagram.com/ என்னோட full name Anton and Jeejo, or you can search over there Anton and Jeejo அப்படின்னு search பண்ணீங்கன்னா you can find it out. So pretty much இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்ச எல்லாமே சொல்லியாச்சு guys, and that's it for this video. And ஆல்ரெடி சொல்லியிருந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் யாராவது டேரெக்டாக என்கிட்ட இருந்து ரியாக்ட் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ அதுவும் டேரெக்டாக ஆஃப்லைன் வந்து லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஃபார் 5 continuous days. ஸோ தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இட். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்மில் உங்களோட டீடைல்ஸை சப்மிட் பண்ணுங்க. And if you guys submit it out, and maybe who knows, ஸோ உங்களை நான் வந்து சென்னையில் மீட் பண்ணலாம். And of course we can discuss lot of things out, regarding interview preparation, regarding how, React மட்டும் வச்சு எப்படி job get பண்றது, and what are the other things you need to know with React. இந்த மாதிரி lot of cool things வந்து அந்த 5 days workshopல நீங்க பாப்பீங்க. So if you guys are interested, definitely வந்து உங்க நேம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. So that's it for this video guys. pretty much நான் சொல்ல நினைச்ச எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. So next week kandipa of course on the day we have like Django series going on, and we still have system design series going on. And of course சீக்கிரமா system design series wrap up பண்ணிட்டு இன்னொரு series start பண்ண ட்ரை பண்றேன். And of course Django series கான வீடியோ வந்து next week of course you will see it out. And அது போக இன்னொரு different project build ஓட நான் உங்களை next week வந்து சந்திக்கிறேன். Until that, it's signing off Jeejo. Bye guys.